ஹலோ கைஸ், நான் தான் உங்க விஷால் பேசுறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அண்ணன் வந்து அவங்க வீட்டில் அவுட்டோர் பிளான்ஸ் அப்புறம் இன்டோர் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஆனால் எந்த மாதிரிப்பட்ட அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாமா வாங்க. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து அப்படின்னா அரிக்கா பாம். இது வந்து அப்படின்னா அவுட்டோர்லயும் வளரும், இன்டோர்லயும் வளரும். அந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்து இது வந்து அப்படின்னா பேரு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மணி பிளான்ட்னு. அது வந்து அப்படின்னா நம்ம பிடிச்ச டைரக்ஷன் இது பண்ணியாச்சுன்னா அது பாட்டு அப்படி படர்ந்து வளரும். அடுத்து இது வந்து ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்ல வந்து அப்படின்னா இது ஒரு வெரைட்டி. இது வந்து பச்சை கலர் வெரைட்டி. இது வந்து அப்படின்னா இது வளர்ச்சி வந்து ரொம்ப ஈஸி. அப்படின்னா நம்ம ரெகுலரா தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. ஒரு மாசம் தண்ணி ஊற்றாட்டாலும் அது பாட்டு நிற்கதான் செய்ய. ஓவரா தண்ணி ஆனாலும் அது டக்குன்னு படாது. அடுத்து இதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இது வந்து ஒரு அழகான ஒரு பிளான்ட். இது வந்து அப்படின்னா ரொம்ப வெயில் அடி படணும்னே தேவையில்லை. அப்படி வெயில் படாத இடத்துல கூட உங்களுக்கு வளர்க்கலாம். அடுத்து இது வந்து ஒரு வேறு கெட்ட மூங்கில். மூங்கில்னா இந்த சின்னதா உங்களுக்கு வந்து சின்ன ட்ரீ மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாலும் மரமா வளராது. இது வந்து சின்ன தொட்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வச்சு உங்களுக்கு வளர்க்கலாம். அடுத்த செடி வச்சுக்கலாம். இதான் வந்து அப்படின்னா இந்த வெளியே அவுட்டோர்ல வைக்கிற பிளான்ட் தான். இது உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா பேரு கிளியரா தெரியல. அடுத்த இது வந்து அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா வளரும். இது இந்த செடிக்கு பேர் வந்து அப்படின்னா கிளிமூக்கு செடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம அந்த கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்து இது வந்து வாழைக்கொலை பொடிய மாதிரி போடும். அதுல வந்து அப்படின்னா அந்த கிளிமூக்கு மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க, அந்த மஞ்சள் கலர் பூ மாதிரி எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து. ஆமா, இதெல்லாம் ஒரே செடி தான் உங்களுக்கு. அடுத்து இது வந்து அப்படின்னா நம்ம மூங்கில் செடி தான். மூங்கில் செடின்னு சொல்ல முடியாது, மூங்கில் மரம் தான். அதை சின்ன நம்ம வந்து ஒரு தொட்டிக்குள்ள வச்சிருக்கோம். ஒரு தொட்டிக்குள்ள வைக்கும்போது ஒரு லிமிட் வளரும். இது வந்து அப்படின்னா மஞ்சள் மூங்கில்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க நல்லா இருக்கும். வருஷம் ஃபுல்லாவே இந்த மஞ்சள் மூங்கில் தான் வளர்ப்பாங்க. அந்த வாஸ்து மூங்கில்னு சொல்லி வளர்ப்பாங்க. இது ஒரு டைப்பு. அடுத்து இது வந்து ஒரு அழகு செடி தான் உங்களுக்கு வந்து அப்படின்னா. இது வந்து இந்த பிளான்ட் வந்து அப்படின்னா ரொம்ப வெயில் அடிப்படணும். இந்த பிளான்ட் அப்படிதான் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் வந்து ஒரு அழகு செடி தான் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் உங்களுக்கு வந்து. அடுத்து ஆமா, இது வந்து அப்படின்னா எல்லாமே இந்த சென்சார்ல யூஸ் பண்ணுது. அப்படின்னா ஆளு வந்தாதான் உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகும். உங்களுக்கு வந்து இது வந்து அப்படின்னா ஃபுல் கரண்ட்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா 12 வாட்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. இந்த லைட்டு, இந்த மோட்டர், ஆமா மோட்டர் எல்லாமே 12 வாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து. டிசி கரண்ட் தான். இது வந்து அப்படின்னா சென்சார் வச்சு தான் இது பண்ணுது. அப்படின்னா நம்ம ஆள் வந்தாதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுக்கு வந்து இது வந்து சென்சார்லாம் தனித்தனியா கிடைக்குமா? ஆமாம், எல்லாமே கிடைக்கும். இது வந்து அப்படின்னா ஒரு மவுண்டன் தான் ஒரு ஹார்ட் டைப்பான ஒரு மவுண்டன். இது வந்து அப்படின்னா நீங்க வந்து மாடல் அப்படின்னா நீங்க வந்து கீ செயின் பார்த்துருப்பீங்க, அந்த ஹார்ட் கீ செயின் அதே மாடல் அப்படி பண்ணது உங்களுக்கு வந்து. எல்லாமே காங்கிரீட் தான் உங்களுக்கு வந்து. சரி, அடுத்த பார்க்கலாம். அடுத்து நமக்கு அந்த சென்சாரை நமக்கு இதுக்குள்ள சென்சார் இதுதான். இப்போ அந்த ஹார்ட் மவுண்டனுக்குள்ள சென்சார் இதுதான் உங்களுக்கு வந்து. நம்ம தேவைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லாம ஆமா, ஆட்டோமேட்டிக்கா எப்போ ஓடணும் போனாலும் அதுக்கு செட்டப் பண்ணலாம். இல்லாம சென்சார்லயும் அது கரண்ட் மெயின் வோல்ட் கொடுக்குமா இல்ல 12 வோல்ட் சின்ன அந்த இது வந்து அப்படின்னா அடாப்டர் போட்டு டிசி 12 வாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து. அப்படின்னா ஏதாவது சின்ன பிள்ளை இந்த ஒயரா தான் பிடிச்சி இழுத்தாலும் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இது. அடுத்து இது வந்து மூங்கில் தான். இது வந்து புத்தாஸ் மூங்கில்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் வளரும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்து இதான் அரிக்கா பாம் தான். நம்ம முதல்ல பார்த்தது வந்து சின்ன பிளான்ட். இது வந்து கொஞ்சம் பெருசு உங்களுக்கு வந்து. அடுத்து இது வந்து ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மழை டைம்ல தான் உங்களுக்கு பூக்கும். உங்களுக்கு பூக்கும், அது பூக்கும். இது ஒரு அழகு பிளான்ட் தான் உங்களுக்கு வந்து. அடுத்தது வந்து அப்படின்னா இது வந்து ரெட் பாம் உங்களுக்கு வந்து. இது வந்து இந்த இலைகிட்ட இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும். இதுக்கு பேர் வந்து ரெட் பாம் உங்களுக்கு வந்து. அடுத்து இதான் மூங்கில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஆமா, இது வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படின்னா ரிமோட்லயும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு வந்து சென்சார்லயும் ஒர்க் ஆகும். இப்ப சென்சாரா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஃபுல் ஆமாமா, இது வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா கரண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இது எல்லாமே சோலார் தான் உங்களுக்கு வந்து. இந்த மவுண்டன் ஃபுல்லா நான் உங்களுக்கு இந்த ரிமோட்ல ஆன் பண்ணி காட்டி தரேன். இதுக்குள்ள ரிமோட் இதுதான். உங்களுக்கு வந்து ரிமோட்லயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சென்சார் உண்டு. அடுத்த சுவிட்ச்ல மேனுவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு நான் இப்போ ரிமோட் ஆன் பண்ணி பக்கத்துல வந்து
மக ஃபுல்லா அந்த செடியோட கவர் பண்ணணும். இந்த பிளான்ட் தெரியும் உங்களுக்கு வந்து மூங்கில் தான் இதெல்லாம். அதே அங்க பார்த்தா மூங்கிலாம். ஆமா ஆமா. இது வந்து புத்தர் மவுண்டன். இது வந்து சேம் தான் உங்களுக்கு வந்து. சேம்னா இது வந்து சோலார் தான் உங்களுக்கு. எல்லாம் ஒரே ரிமோட் தான் வரும் உங்களுக்கு. இதான் நேச்சுரலா அதே இதுதான் உங்களுக்கு வந்து. பின்னாடி இந்த தண்ணி எல்லாத்துக்கும் தண்ணி பாயம் அதே. ஆமா ஆமா, தண்ணி பாயம் உங்களுக்கு லைட்டு தான் அதே செட்டிங் தான் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் கட் பண்ணி வைப்பேன். புத்தர் அந்த புத்தர் அந்த இலை மவுண்டன் உள்ள சோலார் சிஸ்டம் வந்து இங்கதான் இருக்கு உங்களுக்கு. இதுல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா சோலார் பேனல் வந்து அப்படின்னா இந்த சன் சைடு மேல இருக்கு. இது வந்து பேட்டரி, இது வந்து சோலார் கண்ட்ரோல். இது வந்து நம்ம சுவிட்ச் உங்களுக்கு சுவிட்ச்ல ஆப்ரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து அப்படின்னா இந்த சென்சார் உள்ளது. சென்சார் வந்து அப்படின்னா 5 வோல்ட்ல தான் இது உங்களுக்கு. சென்சார் உள்ள அந்த ஆமா அது ஆட்டோமேட்டிக். இப்ப வந்து சென்சார் வந்து நான் உருவி போட்டிருக்கேன்.